Hello friends, welcome to my channel Shop samayal YouTube channel. வாங்க நான் மட்டனில் ஒரு ஷாமி செய்ய போகிறேன். அது செய்முறையாக பார்த்துக்கோங்க. ஒரு 200 கிராம் மட்டன் எடுத்துருக்கிறேன். இது கடலைப்பருப்பு, ஒரு பிடி கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். 4 பூண்டு உடைய பல் எடுத்துருக்கிறேன். நாட்டு பூண்டு எடுத்துருக்கிறேன். சின்ன சின்னதாக பல் பூண்டு உரித்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். வெந்நீர் இது. இப்போ இது மட்டனும் ஒரு 2 பச்சையாக அப்படியே வேக வைக்காத ஒரு 3 துண்டு பச்சையாக எடுத்து ஜாரில் போட்டுக்கிறேன். இது ஜாரில் போட்டுக்கிறேன். கழுவி சுத்தமாக வச்சுருக்கிறேன். 3 துண்டு ஜாரில் போட்டுக்கினேன். போட்டு இது மூடி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இது கழுவி வச்ச மட்டன், ஒரு 100 கிராம் மட்டன் தான் எடுத்துருக்கிறேன். கறி வடை, கபாப் மாதிரி வறுக்கிறதுக்கு கறி வடை சொல்லுவாங்க. இது ஸ்பெஷலாக ஷாமின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது பூ, பிரியாணி பூ, இது பட்டை 2, லவங்கம் 2, ஏலக்காய் 1. வாங்க நம்ம கேஸில் வச்சுக்கலாம். இப்போ இதை வேக வைக்கணும் கொஞ்சம் நேரம். பட்டை தூளும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு தூளும் போட்டுக்கிறேன். ஒரு சிட்டிக்கு போட்டிருக்கிறேன். வேகணுங்க, கொஞ்சம் நேரம் ஆகும். ஒரு 5 நிமிஷம் ஆகும் வேகத்துக்கு. இது வெந்துனே இருக்கும் போது கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தான் போட்டு வேக வைக்கணும். நிறைய வேக வைக்கக்கூடாது. ஏன்னா கடலைப்பருப்பு ஒரு 2 செகண்ட் ஊற வச்சுருக்கிறேன். 1/2 டம்ளர் போட்டால் போதும் தண்ணி. இது ருசிக்கேற்ற உப்பு, கல் உப்போ சால்ட்டோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் 3/4 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். எனக்கு திட்டம் தெரியும், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ ஆயிட்ட பிறகு எடுத்துக்கணும். கொஞ்சம் தண்ணியோடையே எடுத்துக்கலாம். அப்போ தான் அரைக்கிறதுக்கு வாட்டம் இருக்கும். இப்போ நல்லா ஆறணும். ஆறிட்ட பிறகு அரைக்கணும். இது பாருங்கள், பச்சை துண்டு 3 துண்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள். 1 2 3. இது பச்சை துண்டு போட்டு நீங்கள் கறி வடை சுட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். 2 நாள் இல்லை, 1 வாரம் கூட வச்சு ஃப்ரிட்ஜில் சாப்பிட்லாம். இது பாருங்கள், ஒரு காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது எதுக்கு காட்டுறேன் நான் உங்களுக்கு, 150 கிராமுக்கு இவ்வளோ தான் போடணும் காரம் எங்களுக்கு. உங்களுக்கு வேணால் 2 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. இது பூண்டு ஒரு 4, சின்ன பூண்டு இருந்தால் 4, பெரிய பல் இருந்தால் 2 போடுங்க. போதும், சும்மா வாசனைக்கு போடுறது. இப்போ இதெல்லாம் போட்டு ஆறிடுச்சு நல்லா. இதெல்லாம் போட்டு நான் அரைச்சிக்கிறேன். குறைன்னு அரைக்கணும், ரொம்ப நைஸாக கூட அரைக்கக்கூடாது, நல்லா இருக்காது. குறைன்னு அரைச்சிக்கலாம். இதிலே உப்பெல்லாம் போட்டேன் நான் தேவைக்காது. அப்படி நீங்கள் மறந்துட்டிங்கன்னா கூட இதோடைய மசாலா வெந்து தானே இருக்கும். இப்படி எடுத்து ஒரு கையில் விரலில் வச்சு உப்பு கரெக்டாக இருக்குது. நான் திட்டமாக போடுவேன். அதே மாதிரி நீங்களும் போட்டு செய்யுங்க. அரைச்சிக்கலாங்க. நல்லா ஆறிட்ட பிறகு தான் அரைக்கணும். முதல்ல இப்படி ஸ்லோ அந்த கீழே பச்சை கறி நல்லா அரைப்படணும். இப்போ பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி மேலே வந்துடும். ஏன்னா தண்ணி போடாத வேறு அரைக்கணும். கடலைப்பருப்பெல்லாம் சைடில் போயிடும். அதனால ஒரு தடவை எடுத்து பார்க்கணும். வேணும்னா ஒரு ட்ராப் தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நான் தண்ணியும் ஊற்றுறேன். இப்படி ஊற்றுறேன் பாருங்கள். கடலைப்பருப்பு அரையணுன்னு ஊற்றுறேன். ஒரே ஒரு துள்ளி. சைட்லலாம் கடலைப்பருப்பு ஒட்டின்னு இருக்கு. எல்லாம்
இதுக்குள்ளே போடுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ இது நிறைய ஆயிடுச்சு, அதனால் இது ரொம்ப இப்போ குறைன்னு அரைச்சி வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நைஸாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். அரைச்சா தான் வடை சுடுறதுக்கு சரியாக இருக்கும். இதில் ஒரு ட்ராப் தண்ணி போட்டுக்கலாம். இதில் அதே கையில் இதில் ஒரு ட்ராப் தண்ணி போட்டுக்கலாம். இதே தண்ணி எடுத்து இதில் போட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் மஞ்சள் எல்லாம் நம்ம அரைச்சோம், வேக வச்சோம் பாருங்கள், அதெல்லாம் ஒட்டின்னு இருக்குது. சுற்றி இப்படி பண்ணிக்கலாம். ஏன்னா இதனுடைய இதுக்கு ஓரமாக இருக்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வேஸ்ட் பண்ணக்கூடாது. கறி வேகினது இது தானேங்க, இது நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் ஒன்றுட்டு அரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அரைப்பட்டால் போதும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிச்சு. இப்போ இப்படி அரைச்சிங்கன்னா சில பேர் மெண்டு சாப்பிட்றதுக்கு இஷ்டப்படுவாங்க, சில பேர் நைஸாக ஆகணும்னு நினைப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் அரையணும். இதையும் எடுத்து இதுக்குள்ளே மாற்றிக்கலாம். இன்னும் ஒரு ட்ராப் தண்ணி போட்டுக்கலாம். பார்த்து தான் போடணும். பாருங்க, ஒரு அரை ஸ்பூன். நிறையெல்லாம் போட்டிங்கன்னா வடை பிடிக்க முடியாது. பாருங்கள், ஆறிடுச்சு. நல்லா இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் குறைன்னு இல்லை. இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்புறமா இன்னொரு விஷயம், கையில் ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் உருண்டை ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஆக்கிக்கோங்க. ஆக்கிட்டு இதை பாருங்கள், இதில் எண்ணெய் எதுவுமே தடவை வேண்டாம். உங்கள் கையாலேயே இப்படி தடவிட்டு இப்படி பண்ணிக்கோங்க. கஜூர் எப்படி செய்கிறோம் நம்ம, டைமண்ட் அல்வா எப்படி இருக்கும் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. செஞ்சுக்கின்னு எண்ணெயில் விட்டுக்கோங்க. வறுத்து எடுத்தால் கறி வடை ரெடி. எதுவும் இது மேலே தடவ வேண்டாம், பூச வேண்டாம். அப்படியே எடுத்து இந்த மாதிரி பண்ணி எண்ணெயில் விடலாம். எண்ணெயில் இந்த மாதிரி விட்டுனே இருக்கலாம். நீங்கள் ஸ்லோவாக வச்சாலும் சரி, ஹையில் வச்சாலும் சரி, உங்கள் விருப்பம். அது சீக்கிரம் ஆகணுன்னா ஹையில் வச்சுக்கலாம், லேட் ஆகணுன்னா சிம்மில் வச்சுக்கலாம். இது இந்த ஸ்பூன் வச்சியே திருப்பி வச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பெரிய கரண்டி விட்டிங்கன்னா சரி வராது. ஒன்று தான் திருப்பி வச்சுருக்கிறேன், இதெல்லாம் ஆகலை. ஆகிட்ட பிறகு திருப்பணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி நேரத்துக்கு வந்தால் திருப்பி எடுத்துக்கலாம். ஒருத்தர் கேட்டிருந்தாங்க செய்முறையை காட்டுங்கன்னு, அதனால் இன்றைக்கி நான் செஞ்சு இதை போடுறேன். பண்ணமுடா பாருங்கள், எடுத்துக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் வச்சு அழகாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எண்ணெய் வடிங்கன்னா இந்த மாதிரி வடிச்சிக்கலாம்.
பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு கறி வடை. நான் காட்டின முறையிலேயே செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள், 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இதை பார்க்குறவங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன செய்முறையை செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக ரெசிபி போடுறேன். வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். போடணும்னு இல்லை, சும்மா யூடியூப்க்கு காட்டுறதுக்கு இது போடணும். பாய்.